மணி 10 ஆயிடுச்சு. அப்பா 1 ஹவர்ல வரேன்னு போனாரு, இன்னும் காணோம்ல. பாவம், போன இடத்துல என்ன டென்ஷனோ என்ன கவலையோ. அப்பா இப்ப வந்தா கூட இதுக்கு மேல உங்க வீட்டுக்கு போக முடியாதுல. என் வீட்ல இருந்து போன் வந்துச்சு. நான் நிலைமை எடுத்து சொல்லி காலையில வரேன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா வரும்போது வரட்டும், நம்ம போய் தூங்கலாமா? ஹலோ ஹலோ பூர்ணி, நான் அப்பா பேசுறேமா. சிஸ்டர் பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் போன கொடு. அப்பா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க சார். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிஸ்டர், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். நான் இப்ப கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன். புரியுது சார். நான் பூரணியை பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க நிதானமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ so much. பூரணி, நீ உள்ள போய் படுத்துக்க, நான் வெளிய சோஃபால படுத்துக்கிறேன். இல்ல சிஸ்டர், எனக்கு தனியா தூங்கி பழக்கம் இல்ல, பயமா இருக்கும். நீங்க கூட வந்தா உள்ள தூங்குவேன், இல்லனா உங்க கூடயே சோஃபால தூங்கிக்கிறேன். சரிம்மா, நான் உன் கூட உள்ளேயே வந்து படுத்துக்கிறேன். போ.
தங்கமான மனுஷன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவரு. அவருக்கு போய் இப்படி ஒரு முடிவு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொடுமையா இருக்கு. சரி விடுங்க சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். என்னங்க இப்பதானே சொன்னேன், ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. இன்னைக்கு நைட் நம்ம வீட்லயே தங்குங்க, நாளை காலைல போய்க்கலாம். வாங்க வாங்க. என்னது கதவு மூடாம திறந்து வச்சிருக்காங்க? அது 2 மணி ஆகுது, கதவை மூடாம திறந்து வச்சிருக்காங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சார் வீடெல்லாம் ஒரே பிளட்டா இருக்கு. என்ன சார் இது? வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஐயோ என் பொண்ணு பூரணி மா மகா. சார் என்ன சார் இது? ஓ காட் மகா மகா. ஓ காட். ஐயோ என்ன சார் இது? மகா. ஐயோ பூரணி எங்க போனா? என் குழந்தை பூரணி. மா பூரணி. சார் 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 நீங்க வந்து உடனே போலீஸ் ஃபோன் பண்ணுங்க சார். போலீஸ் ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லி உடனே வர சொல்லுங்க சார். Okay. பூரணி அம்மா பூரணி. பூரணி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ பூரணி அம்மா. பூரணி எங்க இருக்க? பூரணி. ஐயோ பொண்ணு நானும் தெரியலையே. பூரணி அம்மா. ஐயோ குழந்தை எங்க போனா தெரியலையே. பூரணி பூரணி. பூரணி. ஐயோ பூரணி. ஐயோ என்னாச்சு தெரியலையே. ஐயோ பூரணி. பூரணி. ஐயோ கடவுளே. பூரணி. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏன் இப்படி சோதிக்கிறேன்? என் குழந்தைக்கு என்ன ஆச்சு தெரியலையே. என் குழந்தையை காப்பாத்து கடவுளே, என் குழந்தையை காப்பாத்து. கையெடுத்து கும்பிடுறேன், என் குழந்தையை காப்பாத்து, என் குழந்தையை காப்பாத்து. சத்தம். பூரணி பூரணி அம்மா அம்மா இங்க பாருமா. அம்மா 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 என்னடாச்சு உனக்கு? அம்மா அம்மா என்னடாச்சு உனக்கு? அம்மா ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு தெரியலையே. அம்மா பூரணி அம்மா என்ன பாருமா. அம்மா பூரணி என்ன கண்ணை திறந்து பாருமா. அம்மா என் குழந்தைக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ அம்மா அம்மா அப்பா பாருமா. அப்பா பாருமா. அப்பா பாரு கண்ணா. அப்பா வந்து பாருமா. அம்மா பூரணி 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 அப்பா பாருமா. பூரணி பூரணி அப்பா பாருமா. பூரணி அப்பா பாருமா. பூரணி என்னம்மா என்னம்மா? அப்பாமா அப்பாமா அப்பா என்ன பார்த்ததுக்கு பயப்படுற? என்ன பார்த்தே பயப்படுற? அப்பாடா செல்லம். ஐயோ ஐயோ என்னம்மா தங்கம் என்ன நடந்துச்சு? இந்த வீட்ல என்ன நடந்துச்சு? நான் இல்லாத போது என்ன நடந்துச்சு? அந்த நர்ஸுக்கு என்ன ஆச்சு? யார் அந்த நர்ஸ கத்தியால குத்துனாங்க? சொல்லுடா. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? யார் நர்ஸ கத்தியால குத்துனாங்க? வாயை திறந்து பேசுமா. பேசு. யார் நர்ஸ கத்தியால குத்துனா? சொல்லுமா சொல்லு. என்னமா சொல்ற? ஐயோ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பூரணி ஏதாவது பேசு. பூரணி வாயை திறந்து ஏதாவது பேசு. ஏதாவது பேசு பூரணி. நர்ஸ யார் கத்தியால குத்துனாங்க? பேசு பூரணி பேசு. என்னம்மா என்னம்மா என்னடாச்சு? பேசுமா. நர்ஸ யார் கத்தியால குத்துனாங்க? பேசு. ஐயோ பேச்சு வரலையா? அம்மா உன்னால பேச முடியல? பேச முடியல? ஐயோ 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 ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. ஐயோ ஆண்டவா இது என்ன சோதனை? ஆண்டவா இது என்ன சோதனை? ஐயோ ஐயோ இது என்ன சோதனை? ஆண்டவா ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆச்சு தெரியலையே. என்னாச்சு சார்? என் குழந்தையை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணியிருந்தேன்.
ஈவினிங் ஒரு அர்ஜென்ட் ஃபோன் கால் வந்ததுனால நான் வெளியில போயிருந்தேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும் தெரிஞ்ச உடனே நர்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். நான் இப்ப கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன். புரியுது சார். நான் பூரணியை பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க நிதானமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும் சார். 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வரும்போது பார்த்தா வாச கதவு வந்து திறந்துருந்துச்சு. அப்பவே எனக்கு வந்து டவுட், ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு. சாரும் என் கூட தான் வந்திருந்தாரு. சார் யார்? அவர் என்னோட ஃப்ரெண்டு. 2 மணிக்கு உள்ள வந்து பாக்குறோம், ரத்த வெள்ளத்துல நர்ஸ் வந்து கத்தி குத்திப்பட்டு செத்து கிடக்குறாங்க. இப்போ பாடி எங்க இருக்கு? அதோ அந்த ரூம் சார், அந்த ரூம்ல. நீங்க டச் பண்ணலையா? இல்ல சார், இல்ல டச் பண்ணல வீட்ல ஏதாவது திங்ஸ் காணாம போயிருக்கா? நகை, பணம்? சார். நெட்ல நான் அதுவும் பெருசா கவனிக்கல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் காணா போன மாதிரி தெரியல சார். ஐ சி. நகையும் அப்படி இருக்கு, பணமும் அப்படி இருக்கு, பொண்ணு போட்டிருந்த நகையும் அப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பா இது பிளான்டு மர்டர் தான். சார். கான்ஸ்டபிள். எஸ் சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? வந்துட்டேன் சார். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாரா? சொல்லிட்டேன் சார், வந்துட்டார். ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம். எவ்வளவு நேரம் கழிச்சு வருது? எடுங்க. கான்ஸ்டபிள் சார். ஆம்புலன்ஸ் வந்த சவுண்ட் கேட்டது. ஓகே சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. ஓகே சார், பாத்துக்கிறேன். சரியா? வினோத். வினோத் சார். கொஞ்சம் எங்கூட வரீங்களா? வாங்க உங்கள்கிட்ட சார், பேசணும். வாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றது சார்? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து தடயம் ஏதாவது ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்கட்டும். தடயம் ஏதாவது கிடைச்சா கொலகாரனை ஈஸியாக பிடிச்சிடலாம். ரொம்ப நல்ல பொண்ணு சார். எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் எங்க கூட பழகினாலும் என் குழந்தையோட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இதை என்னன்னு சார் சொல்றது? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில என் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு சாவு இந்த பொண்ணு தலையில எழுதியிருக்கு பாருங்க. கொடுமை. கொலை நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? சார் ஆக்சுவலா நர்ஸுக்கு வந்து டியூட்டி வந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் தான். நான் 6 o'clock கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து அவங்களை ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சிருவேன். இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் லேட்டா வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னுடைய கலீக் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு. உடனே அவங்க தான் சொன்னாங்க, நான் இருந்து பாத்துக்கிற குழந்தைய அப்படின்னாங்க. குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு நான் போயிட்டேன். ஓஹோ, பூரணி கூட இருந்தால? ஆமா, குழந்தை அவங்க கூட தான் இருந்தா. பூரணி, கொலை நடக்கும்போது நீ அங்க இருந்தியா? கொலகாரனை பாத்தியா? எப்படி இருந்தா? பயப்படாதம்மா, அங்கு நான் இருக்கல்ல. சொல்லு சொல்லுமா. அங்கிள் நான் இருக்கேன், தைரியமா சொல்லணும். கொலகாரனை பாத்தியா? எப்படி இருந்தா? என்ன மிஸ்டர் வினோத், குழந்தைய கேட்டா குழந்தை உங்களை வந்து கட்டி பிடிக்குது, என்னாச்சு? என் குழந்தை நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்ஸ்பெக்டர். எஸ், நடந்த கொலையை பார்த்த அதிர்ச்சியில என் குழந்தை பேசுற சக்தியை இழந்துட்டான். வாட்? அது மட்டும் இல்ல, இவளுக்கு காதும் கேட்காம போயிடுச்சு. வாய் பேச முடியாம காதும் கேட்காம
என் குழந்தை ஒரு பொம்மை மாதிரி ஆயிட்டா சார். சாரி. கொடு. நீ வாம்மா, இங்க வா, உட்கார். பாத்துக்கங்க. இப்படி வாங்க மிஸ்டர் உணவு. ஆமா, உங்க மனைவி எங்க இப்போ? எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல, இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு, அவங்க எங்கேயுமே காணுமே. சார் ஆக்சுவலா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். இப்ப அவ இந்த வீட்ல இல்ல, வீட்டை விட்டு போயிட்டா. இன்ஃபேக்ட் இப்ப அவ எங்க இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. எதனால உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் தகராறு வந்துச்சு? அது இந்த நர்ஸ அப்பாயிண்ட் பண்ணதுல அவளுக்கு உடன்பாடு இல்ல. ஏன் உடன்பாடு இல்ல? பெத்த தாய் நான் உயிரோடு இருக்கும்போது என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு எதுக்கு இன்னொருத்தி அப்படிங்கிறது அவளுடைய வாதம். பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் வீட்டுல இல்லாத சமயத்துல அவளுக்கும் அந்த நர்ஸுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. அந்த கோபத்துல அந்த நர்ஸை பிடிச்சு ரொம்ப கேவலமா பேசியிருக்கா அவ. அதுக்காக நியாயம் கேட்டு நீங்க ட்ரை பண்ணப்போ தகராறு வந்திருக்கு. அதனால அவங்க உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்காங்க, அப்படித்தானே? என்ன சார் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? சார், இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. அந்த கோபத்துல தான் பத்மா இந்த கொலையை பண்ணியிருக்காங்க, அப்படித்தானே? சார் என்ன சார் நீங்க பத்மா தான் இந்த கொலையை பண்ண முடிவே பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் ஒரு யூகம் சார். அதாவது ஒரு கெஸ்ஸிங். 2-2-4 கணக்கு போறேன் இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒரு கணக்கு தான் சார். உங்களை நான் ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், பட் நீங்க அதை கேர் பண்ணல. சரி, அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். இங்க பாருங்க, பத்மாவை விசாரிக்க வேண்டிய பொறுப்பை நான் பாத்துக்கிறேன். அவங்கள நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நான் விசாரிச்சுக்கிறேன். சார் இங்க பாருங்க. பத்மா வந்து கோவக்காரி தான். அவ கோவக்காரி தானே தவிர்த்து கொலைகாரி கிடையாது. சார், கொலை பண்றதுக்கு பட்ட படிப்புலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. கோபமும் கையில கத்தி இருந்தா போதும். இப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் சார். இங்க பாருங்க, அவங்கள விசாரிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அது என்னோட டியூட்டி. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைய ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமா குணமாயிடும். ஓகேயா? தைரியமா இருங்க. டேக் கேர்.